பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ரோமர் 13ஆம் அதிகாரத்தை சேர்ந்து தியானிப்போம். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை ஒரு 4 தலைப்புகள் கீழே நம்ம பார்ப்போம். முதல் தலைப்பு என்னென்னா, அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்ம பயத்து நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சியின்படியும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி, அதிகாரங்கள்னால் என்ன, அதை நம்ம எப்படி அன்றாட வாழ்க்கையில் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் வசனங்கள், முதல்ல இருக்கிற வசனங்களை வாசிப்போம். ரெண்டாவது அன்பு கூறுவதன் மூலமாகத்தான் நம்ம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். நம்ம ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை நம்ம வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்குது அப்படிங்கிறத குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளையும் நம்ம தியானிப்போம். கடைசியாக ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுவோம். அதாவது துர் இச்சைகளுக்கு இடமாக நம்ம சரீரத்தை பேணாமல் நம்ம ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்கிற முக்கியமான இந்த காரியத்தை இந்த அதிகாரத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம வாசிப்போம். ரோமர் 13:1 எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை செய்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். அதிகாரங்கள். சரி, இப்போ இந்த 7 வசனங்களை அதனுடைய பின்னணியோடு நம்ம சேர்ந்து பார்ப்போம். எந்த ஒரு மேலான அதிகாரியும் தேவனிடத்திலிருந்து தான் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று இந்த வசனம் சொல்லுது. எந்த ஒரு அதிகாரமும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனாலே அல்லாமல் அதிகாரங்கள் இல்லை. இப்போ அதிகாரம் என்பது நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டிஸ். இப்போ நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோம்னா அந்த வேலையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேலதிகாரிகள். அடுத்தது, இது ஒரு நிறுவனத்தை குறித்தே சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஒரு சமூக அமைப்புலேயும் தலைவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பிரதமர்கள், மந்திரிகள், அதே மாதிரி நீதிமன்றங்கள், அப்புறம் போலீஸ், அதுக்கப்புறம் இப்படி சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் எல்லாமே தேவனால் நியமிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்போது இந்த அதிகாரங்கள் எதற்காக உண்டாயிருக்குது என்று சொல்லி பார்த்தா, தேவன் நன்மை உண்டாகும்படி தான் இவைகளை கொடுத்துருக்கிறார். இப்போ சமூக கட்டமைப்புன்னு ஒன்று இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒரு சிவில் சொசைட்டி என்று சொல்கிறோமே, இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? எல்லோருமே அநீதியான காரியங்களை செய்ய தொடங்குவாங்க. சட்டத்துக்கு பயப்படலைன்னா ஜனங்க எந்தவித பாதக செயலையும் செய்வதற்கு தயங்குவதில்லை. இப்படிப்பட்டவங்க தான் அது மாதிரியான காரியங்கள் நடக்கப்பட்டு விடும். ஆகையினால தான் நீதிமன்றங்கள், அதே மாதிரி காவல்துறை எல்லாமே தேவன் ஒரு நியமனமாக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதான் ஒவ்வொரு தேசத்துலேயும் அது வெவ்வேறு விதமான
நியமனங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி மூலமாக ஒரு கட்சி இருப்பது. அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபார்மேட்டில் இருக்கிறது. இது அதிகாரங்கள் எல்லாமே தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இவைகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள்னு போட்டிருக்கு. அப்போது இந்த அதிகாரங்கள் எதற்காக நியமிக்கப்படுது? நல்லது செய்கிறவங்களை தண்டிக்கிறதுக்கு இல்லை, கெட்டது செய்கிறவங்களை தண்டிக்கிறதுக்கு தான். அதனால் நமக்கு என்ன சொல்கிறாரு? விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு, நீங்கள் பயத்தின் நிமித்தம் அல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படியுங்க என்று சொல்கிறார். ஸோ காரியம் நம்ம புரிந்து கொள்வதற்கு, இப்போ சட்டங்கள் என்று சொல்கிறோமே, இந்த சட்டங்களை நம்ம எந்த அளவு மதிக்கிறோம்? நம்ம வாழக்கூடிய சிவில் சொசைட்டி லா இருக்குது. ஒரு வேகம் என்று சொன்னால் ஸ்பீடு லா இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய சிவில் லாஸ் இருக்குது. டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற டேக்ஸ் லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் பார்க்குன்னா அந்த பார்க்கை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதில் சின்ன சின்ன வார்னிங்ஸு, அறிவிப்பு பலகைகள் இருக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கீழ்ப்படிவதற்காக. இதை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம்? முதல் கேள்வி. நீங்களும் நானும் நமக்குள்ளே இதை பார்க்கும்போது இதை எப்படி நம்ம கீழ்ப்படுகிறோம்? ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம மனசாட்சியின்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதுனால நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்றே சொல்லுகிறது. அப்போது நம்ம என்ன மற்றவர்கள் யூஸ்வலாக சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? நடக்கக்கூடிய கவர்மெண்ட்டு எனக்கு பிடிச்ச கவர்மெண்ட் இல்லை, ஆளுகை செய்யக்கூடிய தலைவர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இந்த அரசியலமைப்பு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காரணம். ஆனால் தட் இஸ் நாட் அ ரைட் எக்ஸ்கியூஸ். இதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்க முடியும். இப்போது யூதர்கள் தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள், இவங்களை நம்ம பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்குறோம் எந்த அளவுக்கு தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற நாளில் என்ன நடக்குது? யூதர்களை யார் ஆளுகை செய்கிறா? ரோமர்கள் ஆளுகை செய்கிறாங்க. அப்போது தன்னுடைய ஜனங்களாக இருந்தாங்க யூதர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவன் ஆளுகையை கொடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு ஆளுகை அங்கே இல்லை. அவர்களை ஆளும்படி ரோமர்கள் கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது யூதர்கள் எல்லாரும் என்ன நினச்சாங்க? இப்போது நமக்கு மெசியா என்றவர் வரப்போகிறாரே, அந்த மெசியா இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் இவர் ஒரு ராஜாவை போல நமக்கு ஒரு விடுதலையை கொண்டு வருவார், அல்லது ஒரு போராளியாக இவர் மாறுவார். போராளியாக மாறி எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு பலாத்காரமாக, ஒரு பலத் பிரயோகத்தின் மூலமாக ரோமர்கள் ஆதிக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுவார் என்று சொல்லி தான் பெரும்பாலான யூதர்கள் எதிர்பார்த்தாங்க. அதனால தான் அவங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் சமாதானம் கூறி சத்திய வசனத்தை சுவிசேஷமாய் அறிவித்து தேவனுடைய ராஜ்யம் மனிதர்களுடைய இருதயத்தில் வரும்படி சொன்னாரே தவிர அங்கே இருக்கக்கூடிய அந்த சமூக கட்டமைப்புக்கு விரோதமாக ஏசப்பா எங்கேயுமே பேசவோ நடந்து கொள்ளவோ இல்லை. அதற்கு என்ன ஆதாரங்கள்னு பார்த்தோம்னா, வரி செலுத்தும்படி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் டேக்ஸ் கட்டலையேன்னு கேட்கும்போது ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இவங்களுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது, நீ அவங்களுக்கு உரிய டேக்ஸை கொடு. அதே மாதிரி யூதர்கள் என்ன கேட்குறாங்க? நாங்கள் டேக்ஸ் கொடுக்கறது முறையான்னு கேட்கும்போது தேவனுக்குரியதை தேவனுக்கும், சீசருக்குரியதை சீசருக்கும் கொடுங்க. நீங்கள் கையில் வச்சுருக்கிற காசு யாருடையதுன்னு கேட்குறாரு. அதில் குறிக்கப்பட்டிருக்கிற அந்த எழுத்தும் அந்த உருவமும் சீசருடையது, அப்போ அவருடையது அவருக்கு கொடுங்க என்று சொல்லி சொன்னார். அதே மாதிரி எங்கேயுமே அரசியலமைப்புக்கு அவர் தடையாகவே இருக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும்போது, நீ என்னிடத்துல ஒன்றும் சொல்ல விருப்பப்படவில்லையா? உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறாரு, பரத்திலிருந்து அருளப்படாவிட்டால் உமக்கு என் மேலே ஒரு அதிகாரமும் இருந்திருக்காது என்று சொல்கிறார். இப்போ அதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? ரெண்டு காரியம். ஒன்று, பரத்திலிருந்து அதிகாரம் ரோமர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவர்கள் ஆளுகைக்குள்ளே வந்தாங்க. நம்பர் 1, சிஸ்டமிக்காக ரோமன் ரூலிங் இங்கே நடக்கிறது, பரத்திலிருந்து அருளப்பட்டது. ரெண்டாவது என்ன? ஆளுகை செய்யக்கூடிய அந்த சீசரும் அந்த ஆளுகையை தேவன் அனுமதித்ததுனால தான் அந்த பதவிக்கு அவர் வந்தார்.
மூணாவது காரியம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கேயே தான் சுவிசேஷ ஊழியை செய்து கொண்டிருந்தார். அவர் மேலே அவங்க கை போடவே இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் அதிகாரம் கொடுத்தாரு. காரணம் என்ன? இப்படி நிறைவேற வேண்டியது தேவனுடைய வசனத்தின்படி உள்ளது. அதனால் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஸோ இப்படித்தான் நீங்களும் நானும் இருக்கக்கூடிய ஒரு சிவில் சொசைட்டியை, சட்ட திட்டங்களை, கட்டமைப்புகளை மதித்து நடப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இட் இஸ் நெவர் ஓகே ஃபார் யூ அண்ட் மீ, எனக்கு இந்த தலைவர்களை பிடிக்காது, இந்த அரசியலமைப்பை பிடிக்காது என்று சொல்லி என்னால் முடிந்த அளவுக்கு வரி செலுத்தாமல் ஏமாத்துறது, அல்லது இந்த அரசாங்கத்தை பற்றி தூஷித்து இது என்னங்க கவர்மெண்ட்டு, இவன் என்னங்க இவன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதைத்தான் நம்ம கற்றுக்கொள்வோம். இது ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஏன்னா அடிக்கடி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது அரசியல் தலைவர்களை குறித்து. அதுக்காக நான் எதை பற்றியும் பேசக்கூடாதா? நல்ல காரியங்களை சொல்லலாம், நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். பட் நிறைய காரியங்களை நம்ம கிரிட்டிசிசம் பண்ணுறோன்னு ஆரம்பித்தோம்னா நம்ம குற்றவாளிகளாகவே பெரும்பாலும் மாறிவிடுகிறோம். ஏன்னா மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையிலே நாம் குற்றப்பட்டு போகிறோம் என்பது தான் அங்கே முக்கியமான காரியம். ஆகையினால இதை நம்ம இதில் கற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம பயந்து நடக்கணும். எதற்கு? மனசாட்சியின் நிமித்தம். இதை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம்னு சொன்னால் அதை நம்ம செய்ய முடியும். இதுக்கு இன்னும் சில உதாரணமான வசனங்களும் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தானியேல் அதிகாரத்தில் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தானியேல் தேவனுடைய அதாவது அங்கே நேபுகாத்நேச்சார்கிட்ட சில விஷயங்களை சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், தானியேல் 2:21 ஒரு வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அப்போது தேவனால தான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றவும் முடியும். எந்த ராஜாவையும் ஏற்படுத்துவது அவரது கரத்துக்கு உட்பட்ட காரியம். ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரும் அவர்தான். அதே மாதிரி தானியேல் 4:17 உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். ஸோ புழுதியில் இருக்கிற ஒருத்தனை கூட உயர்த்தி ஒரு மேலான பதவியை கொடுக்க தேவனாலே ஆகும். சவுல் வாழ்க்கையும் அப்படிப்பட்டது தான். அவன் சொன்னான், என் குடும்பம் தான் இருக்கிறதுலே சிறிய குடும்பம், அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. அதை மாதிரி அநேகருடைய உதாரணத்தில் நம்ம பார்க்க முடியும். யாரையும் அதிகாரத்தில் உட்கார வைப்பதற்கு தேவனாலே ஆகும். அதனால் இதை நம்ம புரிந்து கொள்கிறோம். கடைசியாக உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் அதுதான் இப்போ நம்ம வாசித்தோம். இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன? தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்களும் உமது பேரில் கடந்து போக வேண்டும். அதாவது நேபுகாத்நேச்சார் தன்னுடைய பெருமையினால் விழுந்து போகிறாரு. அவருக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துடுதுன்னா, முதல்ல நேபுகாத்நேச்சாரை பதவியில் உட்கார வச்சது ஆண்டவர். அவருக்கு ஆளுகையை கொடுக்குறார். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் அநீதியாக நடந்தபோது யூதர்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு அவங்கள பயன்படுத்தினார். ஆனால் ஒரு நாளில் என்ன ஆயிடுது? நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு பெரிய மமதை வந்துடுது. நான் பெரிய ராஜா, என்னால் எல்லாமே முடியும், என்னுடைய சொந்த பலத்தில் நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி அவன் பெருமைப்பட்டான். அப்போது அவனுடைய பதவி அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. தேவன் அவனை ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக மாற்றிவிட்டார். அப்போது அந்த நியாய தீர்ப்பு அவனுக்கிட்ட வரும்போது தானியேல் இதை சொல்கிறார், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ராஜா, நீங்கள் ராஜா பதவியில் இருக்கிறது உங்கள் காரியம் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பெருமையாக பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லிட்டு அதுதான் சொல்கிறார். தனக்கு சித்தமானவனுக்கு தான் அதை கொடுக்குறாரு. இதை நீங்கள் அறிந்து கொள்கிற வரைக்கும் 7 காலங்களில் என்ன 7 வருஷம் அந்த மாதிரி மிருகத்தை போல அவர் அலைந்தார். ஆகையினால தேவனாலே எல்லாம் ஆகும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். சரி, இது அதிகாரத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்போ இது நம்ம வாழ்க்கையில் எதை கொண்டு வருது என்று சொன்னால், நம்ம தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். ஆகையினால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களை நம்ம மதித்து நடக்க வேண்டும். நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கமெண்ட் பண்ணி பேசுறது, இது சரியில்லை, இவர் கொண்டு வந்த லா சரியில்லை, இது அப்படின்னு பேசக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடாது. சரி, அப்போ இன்னும் ஒரே ஒரு காரியம். இப்போது ஒரு பதவியில் இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்கு விரோதமாக
தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியத்துக்கு கீழ்ப்படியலாமா? அது கீழ்ப்படியக்கூடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்கிறாங்க, அங்கே ஒரு சிலையை நிறுவி இதை வணங்க வேண்டும் என்று சொன்னப்போ வணங்க முடியாது என்று சொல்லி ராஜாவுக்கு கீழ்ப்படியவில்லை. அது தேவனுக்கு ஏற்ற ஒரு காரியம். அதே மாதிரி தானியேலை ஒரு குறிப்பிட்ட ஒரு சிச்சுவேஷனில் இந்த ராஜாவுடைய சாப்பாடை சாப்பிடும்படி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், அதை பிரதானி இடத்துல பேசி இதற்கு பதிலாக எனக்கு இதை கொடுங்க என்று சொல்லி அதை ரொம்ப ஒரு ஞானத்தோடு அதை மேற்கொண்டார். இந்த மாதிரி நாமளும் ஞானத்தோடும் தேவனுக்கு விரோதமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய அல்ல, ஒரு சிவில் சொசைட்டிக்கு கட்டமைப்பாக தேவன் கொடுத்திருக்கிற எந்த ஒரு அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சரி, இது முதல் 7 வசனங்கள். அடுத்தபடியாக நம்ம அன்பை குறித்து வாசிக்கிறோம். என்னென்னா 9ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி எனில், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாக அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இப்போது நம்மக்கிட்ட நீங்கள் விசுவாசத்தின்படி மாம்சத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆவிக்கு கீழ்ப்படிந்து நடங்க என்று சொல்லும் பொழுது, அன்பு என்கிற ஒரு ஆவியின் கனிதான் நம்ம எல்லா நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலுக்கும் நேராக வழி நடத்துது. ஏன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, பொய் சாட்சி சொல்லாதே, இச்சியாதே. அப்போது இந்த ஒவ்வொரு பாவமும் நம்முடைய அயலானுக்கு விரோதமாகத்தான் நம்ம செய்யக்கூடிய பாவமாக இருக்குது. எப்படி? நான் பொய் சொல்லுவதனால மற்றொருவனுக்கு பிரச்சனைகளை நான் கொண்டு வருகிறேன். நான் விபச்சார பாவம் செய்தால் எனது அயலானுக்கு நான் துன்பத்தை வருவிக்கிறேன். அதே மாதிரி நான் இச்சித்து மற்றவனுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டாலும் அதுவும் அயலானுக்கு விரோதமாக. இப்படியே இந்த எல்லா பாவங்களுமே நம்ம அன்பு கூறுவதனால, அயலான இடத்துல அன்பு கூறுவதனால நம்ம நிறைவேற்ற முடியும் என்பதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, கொலோசியர் 3:13 சொல்லுது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவனுக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். நம்ம விசுவாசிகள் என்பதற்கு அடையாளம் என்ன? நம்ம அன்பினாலே கட்டப்பட்டவர்களாக இருப்பது. டு பி பவுண்ட் பை லவ். இந்த அன்பு தான் நம்ம எதிலிருந்து தற்காக்குது? இந்த துர்க்கிரியைகள் எல்லாவற்றிலுமிருந்து நம்மை காப்பது இந்த அன்பு. ஒருவர் மீது அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அன்பு. சரி, அடுத்தது 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இப்போது நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் நம்ம ஒரு புதிய ஆவியை பெற்றுக்கொண்டோம். நமக்குள்ளே ஒரு புதிதாக்குதலை தேவன் கொண்டு வந்தார். ஆனால் நம்மளுடைய மாம்சம், நம்மளுடைய மனது இன்னும் புதிதாகவில்லை. அதனால தான் சொல்கிறாரு, ரட்சிப்பு இன்னும் சமீபமாக இருக்கிறது என்று தான் சொல்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாமே மாறிடலை. நம்மளுடைய மனது புதிதாக வேண்டும். இந்த மாம்சம் நம்மளை எதற்கு நேராக கொண்டு செல்லுகிறது? களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை, இந்த சுபாவங்கள் நம்முடைய மாம்சத்தை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியானா நம்ம என்ன செய்யணும்?
தூக்கத்தை விட்டு விழித்திருக்க வேண்டும்ங்கிறார். நித்திரையை விட்டு எழுந்திருங்கிறார். நித்திரை என்கிற நிலைமை எதை காண்பிக்குது? நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படாதவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்காதவர்களாக, உலகத்துக்கு ஏற்றபடியே நடந்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு ஸ்லம்பர் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். ஸோ வி ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி பி அவேக் அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து ஜெபிப்பது, அடுத்தது வேதத்தில் தியானமாக இருப்பது, ரெண்டும் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னு சொன்னால் நம்ம நித்திரைக்குள்ளே போய்விடுவோம். அதே மாதிரி நம்முடைய ரட்சிப்புக்கான காலம் சமீபமாக இருக்கிறது என்று பார்த்து நம்ம என்ன செய்யணுமா? பகலுக்குரியவர்களாக ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும். இப்போ ஒளியின் ஆயுதங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது சர்வாயுத வர்க்கம் என்பதை நம்ம நினைவு கூறுகிறோம். பவுல் என்ன சொன்னார்? நம்முடைய யுத்தங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லிட்டு அவர் வரிசையாக சொன்னார். என்ன? த பிரஸ்ட்பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியாகிய மார்க் கவசத்தை அணிந்து கொள்ளுகிறோம். ரட்சிப்பு என்னும் தலைச்சிராவை அணிந்து கொள்ளுகிறோம். வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கைகளில் எடுத்து கொள்ளுகிறோம். சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்று சொல்லும் பாதரட்சைகளை அணிந்து கொள்ளுகிறோம். இப்படித்தான் நம்ம பொல்லாங்கன் எய்யக்கூடிய அக்னி ஆஸ்திரங்களை எதிர்த்து நிற்க முடியும் என்று சொன்னார். அப்போது சத்ருவினுடைய ஒரு பிரதான யுக்தி என்னன்னா, விசுவாசிகள் எப்பெல்லாம் தன்னுடைய மாம்சத்தில் நடக்கிறாங்களோ அப்போ அவனுக்கு அதிகாரம் உண்டாகிவிடும். ஆகையினால நம்ம எப்போ பொய் சொல்கிறோம், எப்போ கோவப்படுகிறோம், எப்போ அநீதியாக நடக்கிறோங்கிறத சத்துரு பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா எவ்வளவு காலம் நான் விசுவாசத்தில் நடந்தேங்கிறது முக்கியம் இல்லை, இப்போ நான் விசுவாசத்தில் இருக்கிறேனாங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம இதை கவனிக்கணும். கடந்த காலத்தில் நான் ஒரு முதிர்ந்த விசுவாசியாக எவ்வளவோ காரியங்களை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு கணப்பொழுது நான் காம்ப்ரமைஸ் ஆகி மாம்சத்தில் ஒரு இச்சைக்கு இடம் கொடுத்தா அடுத்த நிமிடமே என்னுடைய நீதி என்னை விட்டு போய்விடும். அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள்ங்கிறாரு. ஏன்னா நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் சுயநீதி கிடையாது. நீங்களும் நானும் நம்முடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் கிடையாது நமக்கு. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளாவிட்டால் நம்மளால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. இது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நம்ம வசனம் வாசிக்க முடியாதபடி தடை கொண்டு வருவான். நமக்கு உள்ள நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் வரும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணுவோம். அல்லது ப்ரேயர் பண்ணும்போது கூட இன்றைக்கி டயர்டாக இருக்குது, நாளைக்கு ஜெபிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவோம். இதெல்லாம் காரணம் என்ன? நம்ம ஜெபிக்காவிட்டால், தொடர்ந்து நம்ம வசனத்தில் தியானமாக இருக்கலைன்னா நமக்கு என்ன உண்டாகிவிடும்? இந்த ஒரு உறக்க நிலை வந்துவிடும், ஒரு ஸ்லம்பர்னஸ். அந்த ஸ்லம்பர்னஸ் வந்த உடனேயே நம்ம கிறிஸ்துவை தரித்து கொள்ள மாட்டோம். மாம்சத்தை நம்மளுடைய மாம்ச சுபாவம் உடையவர்களாக இருப்போம். அப்போது எளிதாக இந்த இச்சை நம்மை மேற்கொண்டு விடும். ஏன்னா இச்சை என்பது ஆவிக்குரிய ஒரு போராட்டம். அதை மாம்சத்தில் மேற்கொள்ள முடியாது. எப்படிப்பட்ட ஒரு மனிதனும் நான் எல்லா விதமான காரியங்களையும் பார்ப்பேன், எல்லா இடத்துக்கும் போவேன், என்ன வேணால் செய்வேன், ஆனால் என்னை எதுவும் செய்யாது, நான் எனக்கு அவ்வளோ ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் உண்டுன்னு சொன்னான்னா அது பெரிய பொய். ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ஒரு போராட்டமாக இருக்குது. ஆமென்.